மலக்குகள் இறக்கேலும் உண்மையான முஸ்லிம்களுக்கு. கன்சுல் உம்மால்ல பதிவு செய்யப்படக்கூடிய சம்பவம் தான். ஒரு சஹாபிய பிடிச்சிட்டார் கொல்றதுக்கு. அந்த சஹாபி 2 ரக்காத் தொழ டைம் கேட்டார். தொழுதாச்சு, கையை தூக்கினாங்க. யா வதூத், அஸ்மாஉல் ஹுஸ்னா ஓதுறார். யா தல் அர்ஷில் மஜீத், யா ஃபஆலல் லிமா யுரீத், அஸ்அலுக பிஇஸ்ஸதிக அல்லதி லா துராப் وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملأ أركان عرشك يا مغيث أغثني يا مغيث أغثني يا مغيث أغثني. அவ்வளவுதான். சலாம் கொடுத்துட்டு பார்க்கிறார், 10 நெருப்பு. குதிரையில் ஒரு மனிதர் இருக்கிறார். சொன்னார், நான் மலக்கு, 4வது வானத்தில் இருக்கும் மலக்கு. இந்த துஆவை நீ ஓதினதோடு, அல்லாஹ் அழைத்ததோடு வானத்தில் நடுக்கம் ஏற்பட்டது. அல்லாஹ் இடத்துல அனுமதி கேட்டு வந்தே உனக்கு உதவி செய்யுது. யா வதூத், இரக்கமுள்ளவனே. யா தல் அர்ஷில் மஜீத், சங்கையான அர்ஷிக்கு சொந்தக்காரனே. யா ஃபஆலல் லிமா யுரீத், நாடியதை செய்றவனே, நினைச்சதை செய்றவனே. அஸ்அலுக பிஇஸ்ஸதிக அல்லதி லா துராப், அழியாத உனது ஆட்சியை வைத்து கேட்கிறேன். வபிமுல்கிக அல்லதி லா யுதாம், அழியாத உனது முல்க் ஆட்சியை வைத்து கேட்கிறேன். வபிநூரி வஜ்ஹிக அல்லதி மலஅ அர்கான் அர்ஷிக், உன்னுடைய வெளிச்சம் அர்ஷை வளைத்திருக்கும் வெளிச்சத்தை வைத்து கேட்கிறேன். யா அல்லாஹ் என்ன பாதுகார். இவ்வளவுதான் துஆ. அந்நியமிக்க சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் மாறணுமாம். அவனுடைய துஆவுடைய பவரால் மலக்கு இறக்கிறது. அது சோதனைகள் வந்தாத்தான் அது நடக்கும். சோதனைகள் முஸ்லிம் சமூகத்துக்கு வரலண்டா முஸ்லிம் சமூகம் துஆவின் பக்கம் திரும்பார். துஆ கேட்டு 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 5 நாள் 10 நாள் 1 மாசம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை இட்டு கட்டி 1 மாசம் அளவச்சான் அல்லாஹ். 1 மாசம் கண்ணீர் வடித்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் ஆயத் இறக்கிறார். அல்லாஹ்க்கு தேவையான கண்ணீர்கள் இறக்குவான் அல்லாஹ் மலக்க. அல்லாஹ்க்கு தெரியும். அதனாலதான் இந்த நாட்டில் வாழ்ற முஸ்லிம் சமூகம் எப்படி ஒத்துமைப்பட்டிருக்கிறோமோ, இன்னைக்கு எவ்வளவு ஒத்துமையாக மாறிருக்கிறோமோ, இதே போல எங்களுடைய இபாதத் துஆக்களை கூட்டி மலக்குகளை இறக்குற அளவுக்கு மாறும். மலக்க இறக்குற பலம் அடைஞ்சிட்டோமா சகோதரர்களே, அதுதான் ஆத்மீக பலம். ஆத்மீக பலம் அதுதான். அல்லாஹ் இதற்கு முன்னுள்ள சமூகத்துக்கு அல்லாஹ் காட்டினான். 1400 ஆண்டுகளாக எங்களது வரலாறுகள் பதியப்பட்டிருக்குது. மலக்குகள் இறங்கி ஹஸ்ரத் வல் ஃபஜ்ர்ல வச்சு நாங்க படிச்சோம். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கு தாயிஃப்ல, மஸ்ஜித் அப்பாஸ்ல. எல்லாம் பள்ளி நிறைய பார்க்கிறாங்க. ஒரு வெள்ள பறவை அப்படியே கஃபனுக்கு பூருது. பார்த்தாங்க, பறவை பூந்திச்சே, வெளியெடுக்கணுமே. அங்க பார்த்தா குர்ஆனுடைய ஆயத் சத்தம் கேக்குது. யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, மலக்குடைய சத்தம். அமைதியான ஆத்மாவே வா போ. எங்கட இபாதத்தை சரியாக்கி சகோதரர்களே, மலக்குடைய உதவி ஆக ஈமான்ல கூடியது. மலக்கையும் வானான்றுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போடப்படும் பொழுது மலக்குகள் வந்தார். அம்மா இலைக்கும் ஃபலா அம்மா இலல்லாஹி ஃபபலா, உங்களோட உதவி வான். அது ஈமான்ட தரஜா கூட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு முஸ்லீம்கள் நாங்க மலக்குடைய உதவியை இறக்க முடியுமானவர்கள். அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்துல, وَإِن تَظَاهَرَا عَلَيْهِ فَإِنَّ اللَّهَ هُوَ مَوْلَاهُ وَجِبْرِيلُ وَصَالِحُ الْمُؤْمِنِينَ وَالْمَلَائِكَةُ بَعْدَ ذَلِكَ ظَهِيرٌ. சின்ன ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் சொல்றார், நீங்க ஆயிஷா ஹப்ஸா
நீங்க 2 பேரும் ரசூலுல்லாஹ் எதிர்க்க தொடங்கினா இந்த ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் இருக்கிறார், ஜிப்ரீல் இருக்கிறார், மூமீன்கள் சாலிஹானவர்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும் பிறகு மலக்குகள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இந்த விடயத்தை முடிச்சிட்டு அடுத்த விடயத்துக்கு வாரார். நபியே, உங்களுக்கு இவர்களை நீங்க தலாக் சொன்னால் எவ்வாறான மனைவிமார்களை உங்களுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சாலிஹான பெண்களுடைய 6 அடையாளங்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தஃப்சீர்ல நாங்க அந்த 6 அடையாளங்கள், ஒரு சாலிஹான பெண்ணுடைய அடையாளங்கள் 6, அந்த 6 விடயங்களையும் அடுத்த தஃப்சீர்ல நாங்க பார்ப்போம்.